மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படைத்தளபதியாகவும் விளங்கியவர். இராணுவத்தில் சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர். இவருடைய ஆட்சி காலம் தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். மேலும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சத்ரபதி சிவாஜியை போல் திறமையான மன்னர்கள் எவரும் இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இத்தகைய வீரமிக்க மாமன்னன் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போர் முறைகளை விரிவாக காண்போம். சத்ரபதி சிவாஜி என அழைக்கப்படும் சிவாஜி சகாஜி போஸ்லே அவர்கள் 1627 ஆண்டு பிப்ரவரி 19 நாள் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி கோட்டை என்ற இடத்தில் சகாஜி போஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலேயே ராமாயணம் மகாபாரதம் போன்ற வீரகாவியங்கள் கற்பிக்கப்பட்டு சிறந்த வீரனாக வளர்க்கப்பட்டார். பிறகு தாதாஜி கொண்ட தேவ் போன்ற சிறப்புமிக்க நிர்வாகிகள் அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்கள் கீழ் பயிற்சி பெற்ற அவர் வாள் பயிற்சி வில் பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்றவற்றில் சிறப்பு பெற்று விளங்கினார். 1645 ஆண்டு பீஜப்பூர் பேரரசிடமிருந்து தேனார் கோட்டையை கைப்பற்றிய அவர் பின்னர் 1647 கொண்டனா மற்றும் ராஜ்காட் கோட்டையையும் 1656 ராய்காட் கோட்டையையும் கைப்பற்றினார். 1659 ஆண்டு பூனாவில் பல இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார். 1661 ஆண்டு கொங்கன் பகுதியில் முகலாய படை தளபதி கர்தாலாப் கானுடன் நடைபெற்ற போரில் மாபெரும் வெற்றி கண்ட அவர் பிறகு சாயிஸ்தா கான் தலைமையில் மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்து முகலாயர்களுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினார். 1664 மற்றும் 1670களில் 2 முறை சூரத்தை தாக்கி கொள்ளையடித்தார். இதனால் சிவாஜியின் வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து சிவாஜியை கொலை செய்ய அப்சல்கான் திட்டமிட்டார். ஆனால் அப்சல்கானின் திட்டத்தை அறிந்த சிவாஜி புலி நகத்தை பயன்படுத்தி தப்பினார். அதன் பிறகு 1670 முகலாய கடற்படையின் மீது தாக்குதலை தொடுத்த அவர் பல பகுதிகளை கைப்பற்றினார். போர்க்களத்தில் தந்திரமான முறையில் போர் செய்யும் கொரில்லா போர் முறை என்பது தந்திரமான முறையில் 4 புறமும் மறைந்திருந்து தாக்குவது ஆகும். இந்த முறையை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார். இதனால் பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார். 1674 ஆண்டு ஜூன் 6 ராய்கட் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். 1676 ஆண்டு தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய அவர் வேலூர் மற்றும் செஞ்சி கோட்டைகளையும் ஆற்காட்டையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்த சத்ரபதி சிவாஜி நிர்வாக முறையில் முன்னேற்றம் காண்பதற்காகவும் ஆட்சி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் வரி வசூல் நடவடிக்கைக்காக பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் மன்னனுக்கு ஆலோசனை கூற 8 அமைச்சர் கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைப்பினை ஏற்படுத்தினார். பிறகு அரசை 3 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் பல பர்கானாக்களை பிரிக்கப்பட்டது. இராணுவப்படை குதிரைப்படை கடற்படை என அனைத்திலும் பல சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டு மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளையும் கட்டினார். குறிப்பாக சொல்ல போனால் சிவாஜியின் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரா அரசு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது என கூறலாம். சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி அவர்கள் இறுதியில் இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 1680 ஆண்டு ஏப்ரல் 3 தன்னுடைய 53 வயதில் காலமானார்.
தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலம் என கருதப்படும் இவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கோட்டைகளை கட்டினார். அரசியல் நடவடிக்கையில் மட்டுமல்லாமல் சிறப்பான நிர்வாக கட்டமைப்பினையும் வலுவான படை அமைப்பினையும் கொண்ட சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார் என பல ஆசிரியர்கள் இவரை பற்றி கூறுகின்றனர். இவர் முகலாய மன்னர்களுடன் செய்த போர் தந்திரங்களும் ஆட்சியை பறைசாற்ற அவர் கட்டிய கோட்டைகளும் இவருடைய வீரத்தையும் போர் திறமையையும் கலையுணர்வையும் இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன.